இன்னைக்கு நம்ம லுக் ஃபன் ஜோக் சேனல்ல சுவையான பால்கோவா அதாவது மில்க் பேடா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பா எல்லாரும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பால் 1 லிட்டர், சர்க்கரை. பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க், அதாவது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல அந்த பால் எடுத்துக்கோங்க. அதை எடுத்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் செஞ்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் தான் தேவையான பொருட்கள். வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். முதல்ல 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதை ஒரு நான்ஸ்டிக் பேனில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் இல்லாதவங்க வெறும் இருப்பு சட்டியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செய்கிறதும் ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காது, கழுகுறதும் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் காஞ்சு அந்த நுரை வரந்தண்டியும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு உட்டன் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பால் வந்து மெதுவாக உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது பால் குறைய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் பாலுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பால் இப்படி தான் இருக்கும், நல்லா குறைஞ்சு அந்த அளவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆனால் குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கும் உங்களுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு. இப்போ இதுக்கு தேவையான உங்கள் இனிப்பு சுவைக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் 1 கரண்டி சீனி சேர்த்தோம், எங்களுக்கு அந்த இனிப்பே போதுமா இருந்தது. இதை விட கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்து மிக்சியில் நல்ல பொடியாக திரித்து அதை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்திரி பருப்பு இருக்கிறவங்க நீங்கள் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க நீங்கள் வெறும் அதை ஆட் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு ஒரிஜினல் பால்கோவோட டேஸ்ட் வந்துடும். இப்போ இதெல்லாம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா சுவையான பால்கோவா ரெடி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எங்கள் லுக் ஃபன் ஜோக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் அடிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ. சொல்லவே தேவையில்லை. பண்ண